வேக வச்சதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா சூடாக இருக்க இதே சமயத்தில் தான் நம்ம வந்து இந்த ஹேக்கை வந்து செய்யணுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி கொலுசாக இருக்கட்டும், இல்லை வெள்ளி பாத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பூஜை சாமான், அதே போல் பார்த்திங்கன்னா வெள்ளி மோதிரம், இது எல்லாத்தையுமே இந்த ஹேக்கை வச்சு நம்ம சூப்பராக வீட்டிலே பாலிஷ் போட்டுடலாம். நம்ம கடையில் வந்து காசு கொடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சூடாக இருக்கக்கூடிய இந்த தண்ணியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு சூடாக இருக்கும் போதே இதில் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நம்ம வச்சுருக்கக்கூடிய வெள்ளி பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி கொலுசும் மோதிரமும் வந்து உங்களுக்கு பாலிஷ் போட்டு காட்ட போகிறேன். இப்போ இது என்ன செய்யுங்க, அப்படியே ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் அப்படியே இதை ஊற விட்டுருங்க. இதில் நல்லா இது ஊறட்டும். இந்த உருளைக்கிழங்குக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க ப்ளீச்சிங் தன்மை வந்து அதிகமாக இருக்குங்க. அதனால் இது வந்து நம்ம பொருட்களை அழகாக ப்ளீச் பண்ணி நமக்கு கொடுத்துரும். இப்போ பாருங்கள், ஒரு 6 மணி நேரம் கழித்து இப்போ இந்த கொலுசுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க